ஏன்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு ப்ரோவுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒன்று நடக்கும்போது வந்து யாருமே இவரோட வெற்றியை வந்து ஏற்றுக்கவே இல்லைங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், மாயா, பூர்ணிமா, விசித்ராவெல்லாம் இதெல்லாம் லக்குங்க, இதெல்லாம் லக்கு. அதுக்கப்புறம் அவன் சூழ்ச்சி பண்ணி விளையாடிட்டான், ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாங்க, சப்போர்ட்டிசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு டாஸ்க் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஏங்க இவருக்கு என்னங்க ஃபேன் பேசஸ் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்குது. இந்த ட்விட்டர்லாம் போய் பாருங்கள், விஷ்ணுவோட காமெடிக்குன்னே விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் பொய்யாவெல்லாம் சொல்ல, வேணால் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து 4 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் 3 நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க முடியும் போது. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து ஆரம்பித்தாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் டாஸ்க். ஓகேங்களா, இந்த டாஸ்கில் வந்து லைட்ஸ் வந்து எரியும். ஸோ அந்த லைட்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் எரியுது அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு விசிபிளாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த லைட் எரிஞ்சிச்சோ அதோட சுவிட்சஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி காட்டும். ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ இது எல்லாருக்குமே வந்து நடக்கும், எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து நடக்கும். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகப்படியான லைட்ஸை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்களோ மீதம் இருக்கக்கூடிய லைட்ஸ் எதெல்லாம் எரிஞ்சிட்ருக்கோ அதில் எது குறைவாக இருக்கோ அதுதான் அவங்களுடைய ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி எல்லாம் சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு கால்குலேஷன்லாம் வந்து பண்ணி காமிச்சாப்புல. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 3 பேர் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு. ஓகேங்களா, விஷ்ணு தாறு மாறு தக்காளி சோறு. ஏன்னா அவர் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டாக்கா எவன் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் ஆடுவாப்புல. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டம் கட்டிட்டு இருந்தார். இன்றைக்கி நடந்த அந்த ஸ்டே ஆர் கில் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், நேத்திக்கு நடந்துச்சு இல்லையா அந்த ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த டாஸ்க்கில் வந்து ஃபஸ்ட்டே எவிக்டாக வெளியே போயிட்டார் பாவம். இந்த ரவீனா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிச்சு. ஸோ இதனை தொடர்ந்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்பாட்லைட் டாஸ்க்கில் வந்து நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பல்ப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆஃப் பண்ணி விட்டாப்புல. ஸோ அதனால் வந்து அவர் தான் நம்பர் 1. இப்போ வந்து 3 பாயிண்ட் வந்து அவருக்கு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி 4 பாயிண்ட் வந்து இருந்தது, இப்போ ஒரு 3 பாயிண்ட், டோட்டலாக வந்து 7 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் நம்மளோட விஷ்ணு அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. இவரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த டாஸ்க்கில் அதுவும் குறிப்பாக 4th டாஸ்க்கில் வந்து பூர்ணிமா 2வது பொசிஷனை வந்து பிடிச்சாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 பாயிண்ட்டு, ஆல்ரெடி அவங்க 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ வச்சுருக்காங்க, 1 பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் 3 பாயிண்ட்டோடு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தினேஷ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது பொசிஷன் வந்து கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட இப்போதைக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ லீடிங்கில் இருக்கிறது வந்து விஷ்ணு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் இருக்கார், அண்டு நம்மளோட பூர்ணிமா அவர்கள் வந்து இருக்காங்க 4 பாயிண்டில். அதுக்கப்புறம் மாயா, அதுக்கப்புறம் நம்மளோட விசித்ரா, இவங்க 2 பேரும் 3 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. மற்றவங்கெல்லாம் 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ரவீனா இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி வந்து அவங்க 2 பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மணிச்சந்திரா அவர்களுக்கும் 2 பாயிண்டில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து தினேஷ்க்கும் 2. ஸோ எல்லாமே 2 வந்து இருந்துகிட்ருக்காங்க. மேபி நாளைக்கு ஒரு 2 டாஸ்க் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. 2 இல்லை 4 அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து லீடிங் போர்டில் வந்து இருக்கிறது விஷ்ணு ப்ரோ மட்டும்தான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த கேம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்காக என்னனாலே பண்ணியிருந்தார். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் பேக் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. இன்றைக்கி காலையில் வந்து மாயா வந்து நம்மளுடைய விஷ்ணு பற்றி தான் வந்து பேசினாங்க. இவரோட பவுன்ஸ் பேக் வேறு லெவல். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து கேப்டன்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் பண்ணது அப்படி பெரிய விஷயம் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் அப்படியே பயங்கர அப்செட் ஆகிட்டார். கேம் அவுட்டே போயிடுறா, என்னை விட்டுருடா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்தார். பட் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி கேம் மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் எல்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இப்போ லீடிங் போர்டில் வந்து இருக்கார். ஸோ இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணார். இன்னும் 2 டாஸ்க் வின் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மேலே போயிடுவார், லீடிங் போர்டில் அதிகமான பாயிண்ட்டுக்கு வந்து போயிடுவார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷ்ணுவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.